வணக்கம் மகேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியாக படம் தான் மெட்ராசி. அந்த படத்திலிருந்து சலம்பாலா சாங் ப்ரோமோ வந்திருக்குங்க. ஸோ வித்தியாச நம்ம போயிடலாம். சவுண்ட் இல்லை, யோ இந்த மனசு. எப்போ சார் வந்தீங்க? 2 days ஆச்சா? 2 days. 2 days-ஆ? அனி வரல? உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ண சொன்னாரு. ஐ எம் வெயிட்டிங் சொன்னவரே ஐ எம் வெயிட்டிங் சொல்ல வச்சிருக்காங்க நம்ம பாய்ஸ். சார் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னாரா சார்? ஆமா. அப்படிலாம் வெயிட் பண்ண சார். வாங்க சார் உள்ள போய் என்னன்னு கேட்போம். ஐயோ சிவா, அப்படிலாம் பட்டுன்னு உள்ள போக கூடாது. அவரோட நான் 2 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படிதான் சார் பட்டுன்னு உள்ள போகணும். நான் அவரோட 7 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். வாங்க சார். என்னங்க சொல்றீங்க? வெளியே வந்தா பாட்டு கேட்கறோன்னு இப்பெல்லாம் உள்ளே இருந்துக்கிறானுங்க. சிவா, ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் சும்மா சார். சும்மா. டென்னிஸ், லேடிஸ் டென்னிஸ். தலைவன் உள்ளதான் இருக்கான். என்ன சார் காணோம்? ஓட்டாரா? பின்னால எதுவும் வழி இருக்கு? பின்னாடிலாம் ஒன்றும் இல்லையே சார். மேலே தான் ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ எஃபர்ட் போட மாட்டாரு. எங்கே போயிருப்பாரு? சார் ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாருங்க. ஓ, வந்துட்டீங்களா சார்? உள்ளே வந்துட்டீங்களா? உட்காருவோமா? சொல்லுங்க சார் நல்லா மாசா வேணும் சார். ஈஸி. லவ் ஃபெயிலியர். வெரி ஈஸி. சார் அவர் சாங்கை சொல்கிறார் சார். ஓ, ஓகே ஓகே. சாங் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சாங் நான் குத்துறேன் சார். டிஃபரன்ஸ் இவர் டான்ஸில் காமிச்சிடுவார். லிரிக் வந்து அந்த எழுத்து. அதான் நானும் என்ன நினைச்சேன்னா, நம்மளை வச்சு தான் பேச நல்ல ஒரு லிரிசிஸ்டாக போயிடலான்னு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏறு முருகன் யார் போகலான்னு நினைக்கிறீங்க? சார் இந்த சூப்பர் சுப்புன்னு. நல்ல சாய்ஸ், நல்ல சாய்ஸ். சார் சுப்புவா? சார் சுப்புலாம் சார் சுப்பு வாங்க. சுப்பு வாங்க. அண்ணா இங்க நல்லா சூப்பராக எழுதுவார் சார். சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம எஸ்கே எழுதுறேன் சார். அவருக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடலாமா? லவ் ஃபெயிலியர் நல்ல நல்லா டிஃப்ரெண்ட்டாக. அவனுக்கு அந்த லவ்ல இருந்த பெயின், அவனுக்கு அதுல இருந்த டிப்ரெஷன், அந்த பொண்ணுனால அவனுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம. அந்த மாதிரிலாம் இல்லாம அவனுக்கு மட்டும் சோகம், சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபன்னு. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, அப்படியே மூவ் ஆன் பண்ணிப்போ, அவளையே நினச்சிட்டு இருக்காத, அந்த மாதிரி ஏதாவது நல்ல வார்த்தை. என்ன சுப்பு, வர்மமா? பொலம்பல ரைமிங் வித் சலம்பல. பொலம்பல சலம்பல. ஐயோ ஐயோ செம சூப்பர்ல சார். சார் சாங் சாம்பிள் கேட்டுருமா? அப்படியா? அந்த ரிப்பேரு எது சார்? ஏற்கனவே சாங்லாம் ரெடி பண்ணி வச்சு சார் இதெல்லாம் பண்றோம். ப்ளே பண்ணுங்க சார். ரெடி. அனிருத்டா, எஸ்கேடா. இன்னொரு வைப் சூப்பர், அற்புதம். சூப்பர்ல சார். சார் இதே மாதிரி சூப்பராக பண்ணுங்க சார். சார் நான் சாங்க சொன்னேன் சார். நல்ல டைம் எடுத்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே டன். ஆனால் சாங் 2 days ரிலீஸ்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சார். ஓகே சூப்பர். பப்பர பப்பம் பப்பர பப்பம் பப்பர பப்பம் பப்பம் பப்பர பப்பம் பப்பர பப்பம் பப்பர பப்பம். அனி சார் பப்பர பப்பம் பப்பம். இப்போ சலம்பல சலம்பல அடியே கக்கமா கருப்புல சிரிக்கிற ஹனியே. ஓகே காய்ஸ், ஆக்சுவலி சாங்கோட அந்த வைப் வந்து அழகாக செட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது, எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு நம்ம எஸ்கே அனிருத் அந்த கொம்பல வந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஓப்பன் டாஸ்மார்க்லாம் வந்து வேறு லெவல் ஹிட்டு. அது ஃபுல் வைப் மெட்டீரியலு. ஸோ அதே ஒன்ஸ் அகெயின் இப்போ ஒன்று விளையாக்க போகிறாங்க. சலம்பலை, புலம்பலை சலம்பலை, அதுதான் வந்து அவங்க சலம்பலைன்னு வச்சுருக்காங்க போல். ரொம்ப நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு பர்சனலி எனக்கு 2 விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எஸ்கேயோட லுக்கு இப்போ இருக்கிற லுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் அப்கமிங் லுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
மனசை ரொம்ப சாமிங்காக இருக்காரு. இப்போ இருக்க 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 எல்லா படங்களையும் வந்து ஏஜ் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ ஒரு சில ஆக்டர்ஸுக்கு மட்டும் தான் வந்து இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறேன். ஐ மீன் ரேஸ் அவங்க ஏஜ் வந்து ரிவர்ஸில் போகுது, மனசு அப்படிதான் இருக்கிறாரு. ஆனால் இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காரு, கொஞ்சம் பல்காக இருக்காரு. அமரன் படத்துக்கு அப்புறம் நல்லா பல்காகவே இருக்கு, நல்லா இருக்கு, அவர் லுக் நல்லா இருக்கு. அதே அது ஏதோ கொஞ்சம் போலீஸ் ஒரு சோல்ஜரோ அந்த மாதிரி ரோல் பண்ணுறாரோ சரி தெரியல, மேபி அப்கமிங் படத்தில். ரெண்டாவது விஷயம், என் தலைவன் ஏஆர் முருகதாஸ் அந்த மனுஷனும் இங்கே ப்ரொமோஷன் இறக்கி விட்டுருக்கானுங்க பேரு, அதுதான் ஏன் வேற லெவலு. ஏன்னா ஓகே என்ன கதைனா கைஸ், ஏஆர் முருகதாஸ் இந்த சில பேர் இருக்கிறாங்க, இந்த சில டேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இப்படி பார்ப்போம், ஓகே இவங்க சொல்றது வேற ஓகே அப்படின்னு பார்ப்போம். அவங்களாம் வந்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஃபன்னாக இறங்கும் போதே நீ கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கியா, அவரு வந்து அப்படியே லேக்கா பேசிட்டு போறாரு, நல்லா இருக்கு. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து கேமியோலாம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, இது நல்லா இருக்கு, லுக்கும் நல்லா இருக்கு, சேட்டையும் பேசுறாரு. அட் த சேம் டைம் எனக்கு ஒன்று கிளியராகவே புரியுது, இந்த படம் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவருக்கு தெரியுது. ஏன்னா இது முன்னாடி ஒரு படம் வந்து நம்ம சலமாக்கன் வச்சு ஒரு படம் இருந்திருப்பாரு, சலமாக்கன் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ஓகேயா. ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியான ஒரு வரவேற்பு பேர்ல நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஓடலை, நல்லா இல்லை, அப்படித்தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் படம் பார்க்கல, தான் உண்மை. நீங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக சொல்லுங்க. பட் ஆஃப்டர் தட் மூவி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அவர் சுற்றி இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு, நல்லா இருக்கு. அது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொம்போ, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாநாயகன் வந்து படத்தில் இருக்கிறாங்க போத, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்டருக்கு வந்து வேற என்ன வேணும்? ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக அது இவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு போகிறோம்ல. கரெக்டான ஸ்க்ரீன் பிளே, கரெக்டான எங்கேயுங்க ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாலே போதும். நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம பார்த்துருப்போம், துப்பாக்கிலேருந்து நிறைய படங்களை பார்த்துருப்போம், அதான் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல். ஆனால் இன்னுமே அதே ஃபுல் பொட்டன்ஷியல் மாதிரி இறக்கிட்ட வச்சுக்கோங்களேன், சீரியஸாக வேற லெவலில் இருக்கும். ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ஐகானிக் கன் ஷாட். அந்த மாதிரி கன் ஷாட் மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு ஐகானிக்காக வச்சிருந்தாருன்னா சாவடி அடிச்சு தூக்கி சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இதான் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் as well. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன் கைஸ். இந்த ப்ரோ பற்றி நினைக்கிறேன் சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் அண்ட் ஷேர். என் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் 31st வந்து 6 மணிக்கு வருது, அதாவது மலேசியா டைம் வந்து 8:30 மணிக்கு வருது. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து ரியாக்ஷன் வந்துடும். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.